இவ்வளோ ஜனரஞ்சகமான படத்துக்குள்ளே எதுக்கு அரசியலை சேர்ப்பானே அப்படின்ற ஒரு பார்வை. எழுதி முடிச்சதுக்கு நம்ம இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கே சொல்கிறாங்க பயங்கரமான பொலிட்டிக்கல் படம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. பொலிட்டிக்கல் படம் எடுத்திருக்கேன் அப்படின்ற எனக்கு அப்போ தான் எனக்கு ஹிட் ஆகுது. ஓ, இதை பற்றி பேசுகிற அளவுக்கு இது மாறுன்றதே எனக்கு இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஏன்னா இதை முன்னாடி நான் யோசிக்கல, இது எப்படி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்ற வருன்றது கூட எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ இதை பற்றி பேசும்போது தான் ஓகே இது நம்ம வயசை வச்சு இப்படி யோசிக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு புரியுது. இந்த ஏரியாவில் இவங்க போன ஏரியாவில் எல்லாரும் பயங்கர நல்லவங்களா இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு இது ஒரு யதார்த்த படம் அப்படிங்கிறத தாண்டி நான் ஆல்மோஸ்ட் இதை ஃபேண்டசியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எழுதும்போது எனக்கு நிறைய கேள்வி வந்துச்சு, ஏன் அது எப்படி எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க? இப்போ இந்த கேரக்டர் ஒருத்தர் ஸ்டார்டிங் இந்த ஃபேமிலி குறைச்சல் கொடுத்துட்டே இருக்காரு, லாஸ்ட்டில் இவரும் மாறுறாருன்றது நல்லா இருக்குமே அப்படின்னாங்க. அப்சல்யூட்லி. நான் என்ன சொன்னேன்னா, அது நம்ம யூஸ்வலாக பார்க்குறது தான். கிளைமேக்ஸ் பார்ட் வரும்போது எல்லாருமே எந்திரிச்சுலாம் கை தட்டுறாங்க. அப்போது அது ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு அந்த இடத்துல எனக்கு. அப்புறம் திரும்ப போகும்போது எல்லாரும் அகைன் ஹக் பண்ணுறாங்க, ரொம்ப சூப்பராக சூப்பராக. அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். என் உடம்புல கடைசி முடிச்சிருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துப்பேன். வணக்கம் அபி. ஹாய். டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தேன் லாஸ்ட் வீக். பார்த்ததுலேருந்தே அதை பற்றி நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு படம் பிடிச்சது அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த படத்தை உட்காந்து ஆராயிறது எடுத்தவங்களோட ஐடியலி. அதனால் இந்த செக்மெண்ட் வி கால் இட் போஸ்ட் கட் கிளாரிட்டி. போஸ்ட் கட் கிளாரிட்டி, ஓகே. ஓகே. அதில் இது செகண்ட் எபிசோட். ஃபர்ஸ்ட் எபிசோட் கார்த்திக் சுப்பராஜோட ரிட்ரோ பேசியிருந்தோம். இந்த படம் பொறுத்து இல்லை, தேர் மேபி 1 or 2 things that didn't quite work for me. அது பேசலாம்னு நினச்சேன். பட் லார்ஜ்லி எனக்கு ஓவரால் அந்த படம் பார்க்கும்போதே அதனுடைய நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. இந்த படத்தினுடைய நோக்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது எதுக்காகலாம் நிற்குது, யாருக்காக நிற்குது, யாரை எதிர்க்குது, என்ன சொல்ல வருது ஓவரால் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனுஷன் மாதிரி இது ஒரு அந்த ஆங்கிளில் நல்ல மனுஷன்பான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல படம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே தான் இட் மென்ட் வெல் அப்படின்னு தோணுச்சு. வாட் ஹேஸ் த லாஸ்ட் வீக் பின் லைக் ஃபார் யூ? இந்த படம் ரிலீஸ் ஆன இந்த ஒரு வாரம் என்னவாக இருந்திருக்கு? ஒரு மாதிரி ட்ரீம் லைஃபாக தான் இருக்குது. நான் எப்படி சொல்கிறது, எல்லா சைட்லேருந்துமே ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதான் படத்தை பற்றி நிறைய பேசணும்னு ஆசைப்பட்றாங்க. லைக் நாங்கள் எதிர்பார்த்ததை தாண்டியான கமெண்ட்ஸ், ரிவ்யூஸ் வருது, எங்களை ஹீல் பண்ணுதுன்றாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேட்க சந்தோஷமாக இருக்குது. ஜாலியாக போயிட்டு. உங்களுடைய ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன், யூ காட் ரியலி எமோஷனல். ஐ மீன் ஐ திங்க் ஜஸ்ட் ஆஃப்டர் ஒரு ஸ்க்ரீனிங் முடிச்சுட்டு வெளியில் மிஸ்டர் சசி கூட ஒரு முதல்ல அது அஃப்கோர்ஸ் புரிஞ்சிக்க முடியுது, அந்த முதல் படம் அப்படின்ற ஒரு அனுபவமே. டு யூ வாண்ட் டு டிஸ்கிரைப் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ இன் டர்ம்ஸ் ஆஃப்? இல்லை, அது என்னென்னா எங்களுக்கு ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே கொஞ்சம் சீரியஸாக தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போய் உட்காந்து வச்சாங்க. நான் உட்காந்துட்டு அப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் லைக் அவுட் சைடர் ஒருத்தங்களை எல்லாருமே பார்க்குறாங்க. ஐ மீன் டேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்துருந்தாலுமே ஒரு காமன் ஆடியன்ஸ், ஒரு பப்ளிக்காக அப்போ அவங்க தான் பார்க்குறாங்கன்றப்போ அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எல்லோரும் பார்க்குறாங்க, பார்க்க ஒரு ஹியூமருக்கும் கிளாப் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்கன்றப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் பார்ட் வரும்போது எல்லாருமே எந்திரிச்சுலாம் கை தட்டுறாங்க. அப்போது அது ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு அந்த இடத்துல எனக்கு. அப்புறம் திரும்ப போகும்போது எல்லோரும் அகைன் ஹக் பண்ணுறாங்க, ரொம்ப சூப்பராக. அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே போனேன்னு நடுங்க ஆரம்பிச்சிச்சு கையெல்லாம். அப்படியே நான் அப்படி பேசுகிறேன், நான் முடிஞ்ச அளவுக்கு அழுவக்கூடாது, பிரேக் ஆகக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். போய் பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அப்போன்னு பார்த்து என் பிடிச்ச ஷோல்டரில் கை வச்சிட்டாரு. அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரேக் ஆகிட்டேன். லவ்லி. இப்போ ஓரளவுக்கு செல் டவுன் ஆயிருக்கும்ல ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம்? ஓகே, ஆமாம் இதெல்லாம் உண்மை தான், நிஜமாவே நம்ம ஒரு படம் எடுத்திருக்கோம், அது நல்லா வரவேற்பு வந்திருக்கு. இண்டஸ்ட்ரியிலேருந்து வாட் ஹேவ் த சார்ட் ஆஃப் ரெஸ்பான்சஸ் பின் லைக் ஃப்ரம் அதர் ஃபில்ம் மேக்கர்ஸ்? நிறைய பேர் கால் பண்ணாங்க. இப்போ நம்ம மேலகன் டாக்டர் பிரேம்குமார் அவர் கால் பண்ணார், அண்ட் மாரி செல்வராஜ் பேசினார். ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. லைக் எந்ததையும் தப்பாக கைட் பண்ணல, எல்லாமே பொலிட்டிக்கலி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் பேசினாங்க, இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் பேசினாங்க. எல்லாருக்குமே படம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதில் சிலர் அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் சொன்னாங்க. ஸோ எல்லாமே வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் சார் அடுத்த படத்தில் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியில் பல பேர் இல்லை, ஒரு படம் எடுக்கிறதுக்காக வெவ்வேறு ஊர்களில் இருந்தெல்லாம் நிறைய வேலைகள் செஞ்சு நிறைய வருஷங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு. இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஜிகர் தண்டாவில் ஒரு கேரக்டர் கூட வரும், ஒரு மளிகை கடை மாதிரி ஒன்று வச்சுட்டு கூட இருப்பார்.
60-65 வயசு வரைக்கும் கூட அது நடக்கவே இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரியான பல கதைகள் உண்டு. ஸோ பெரும்பாலும் நமக்கு கடத்தக்கூடிய ஒரு ஒரு தகவலாக என்ன இருக்குன்னா, எங்கள் படம் எடுக்கிறதுன்றது சில பேருக்கு அமையும், நிறைய பேருக்கு அமையாது அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்குள்ளே தான். உங்களுக்கு இந்த சின்ன வயசுலேயே உங்களுக்கு அப்படி தோணுதா இல்லையா தெரில, வெளிலேருந்து பார்க்கறதுக்கு சின்ன வயசு மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. இது நடந்திருக்கு. ஹவு டு யூ see இந்த 2 உண்மைகளும் இருக்கிறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு பக்கம் அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம், வாய்ப்புகள் அமையவே அமையாது, படம் எடுக்கிறதுன்றது நடக்காதுன்னு. இன்னொரு பக்கம் early on in your life you are able to make a film. இல்லை என்னென்னா, என்னை விட பயங்கரமாக கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுற நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் கரெக்டான வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் என் லைஃப் ஸ்டைலாச்சும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. நான் 3 வேளை சாப்பிட்றேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னால் வெளியே போக முடியுது. ஸோ இதில் என்னோடய ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்குது. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் கூட அங்கே அவ்வளோ பேர் எப்படியாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு டைம் அன்றைக்கி நல்லா இருந்துச்சு. அது ஆப்வியஸாக நான் சொல்லி தான் ஆகும். எனக்கு டைம் நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல. ஆப்வியஸாக நானும் ட்ரை பண்ணேன், எனக்கான கஷ்டங்களும் இருந்துச்சு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த டைம்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த ரைட் மொமெண்ட் அது எப்போ வரும்னு நம்மளுக்கு தெரியாது. எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கும், ஆனால் அந்த ஒரு டைம் கிடைச்சாதான் அவங்கள ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். இது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு நாளை குறித்து சொல்கிறீங்களா, இல்லை அந்த பீரியடே ஓவரால் சொல்கிறீங்களா நீங்கள்? இது எல்லாமே இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அன்றைக்கி ப்ரொடியூசரோட மைண்ட் நல்லா இருக்கணும், அவர் கொஞ்சம் ஹாப்பி மூடில் இருக்கணும். இல்லைன்னா ஓகே நம்ம ஒரு ஃபேமிலி படம் பண்ணலான்னு ஏதோ ஒன்று, இப்படி எல்லா விஷயமும் இருக்குல்ல. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அன்றைக்கி மெயில் பண்ண அன்றைக்கி வேறு யாரும் அனுப்பாமல் இருந்திருக்கேன். ஸ்கிரிப்டே மெயில் பண்ணியிருந்தீங்க இல்லையா? நான் ஒரு பிச் டெக் மாதிரி ஒன்று சென்ட் பண்ணியிருந்தேன், இதுதான் என்னோட ஐடியா, இப்படிலாம் இருக்குது அப்படி சொல்லி நான் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி அவங்க பார்க்காம இருந்திருந்தாங்கன்னா அது நடந்திருக்காது. ஸோ அன்றைக்கி லக்கிலி அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஏன்னா நீங்கள் நரேஷன் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு போய் ஒருத்தங்களை மீட் பண்ணி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கதை சொல்கிறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கான்டாக்ட்ஸ் இல்லை. இப்போ எனக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. இப்போ ஒரு வச்சிருக்காரு நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. அப்படின்றப்போ ஃபுல்லாக அந்த இடத்துல நானே தான் சோலோவாக போய் எல்லாமே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போது அந்த டைம் எனக்கு கொண்டு வரது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு when you did get the opportunity to narrate, அதில் உங்களுக்கு இந்த பதட்ட மனநிலை அதெல்லாம் இல்லை, அது சுத்தமாக இல்லை. எனக்கு என்னென்னா, அந்த ஒரு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா நான் இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஆமாம், அது கதையில் இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸா இல்லை ஜென்ரலாக உங்களுடைய பேச்சு திறமையில் இருக்கிற ஒரு? இல்லை, கதையிலே எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. இன்னொன்று எம்எல்ஏ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. நான் லைக் என்னென்னா, இவங்களை படம் பார்க்குற அந்த ஃபீலை என்னால் நரேஷனில் கொடுக்க முடியுன்ற ஒரு விஷயம் எனக்கு இருந்துச்சு. கம்ப்ளீட் A to Z எல்லாமே உங்களுக்கு ஒரு படம் பார்த்த ஃபீல் என்னால் நான் பண்ண முடியுன்ற, அந்த நரேஷன் கொடுக்க முடியுன்ற ஒரு கட்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கதை மேலேயும் நான் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருந்தேன், இது கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா எல்லாமே இருக்குது அப்படின்றப்போ. அது நீங்கள் எப்பேற்பட்ட நரேட்டர்? இந்த ரூமில் எல்லா பகுதிகளையும் ஆக்கியபை பண்ணி அங்கே இங்கே ஓடிக்கிட்டு பாடிக்கிட்டு அப்பேற்பட்ட நரேட்டராக? இல்லை, அந்த மாதிரி ஃபுல் இதில் உட்காந்து நான் பேசுவேன். பட் ஏன்னா நான் ஃபுல் அது லைக் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு சீன் ஆரம்பிச்சதுன்னா லைக் என்ன நடக்குதோ A to Z ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவேன். ஸோ இப்படி தான் இருக்கும், இப்படி தான் அவங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே, இவன் அதை வாங்கிடுவான்ற நம்பிக்கை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வாயால் சொல்ல முடியாது, அப்படி பண்ணிடுவேன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு காமிச்சா தான் எனக்கு சான்ஸ் வாங்க முடியும். அப்போது நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணேன். உங்களுடைய என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம், அதுவும் உங்கள் வயசு என்னன்னு தெரிஞ்ச பிறகு, இந்த படத்தினுடைய ஒரு ஓவரால் எமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். பல கதாபாத்திரங்கள் அவங்கள எப்படி நீங்கள் உளவியல் ரீதியாக அவங்கள எப்படி நீங்கள் புரிஞ்சிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்றது ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு வயசான மனைவியுடைய அவங்களுடைய ஒரு பயம் என்னவாக இருக்கும், அது அவங்க மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது அந்த புருஷனை சார்ந்து அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மூத்த பையனுடைய பொறுப்புணர்ச்சி என்னவாக இருக்குது ஒரு குடும்பம் சார்ந்து அப்படின்றது, இல்லை ஒரு இளைஞனுடைய ஒரு தனிமை என்னவாக இருக்குது அப்படின்றதாக இருக்கட்டும், இது எல்லாமே வெவ்வேறு உணர்ச்சிகள்ல. பட் இது எல்லாமே சரியாக இருந்ததாக எனக்கு தோணுச்சு சைக்கலாஜிக்கலி அவங்க எல்லாரையும் பொறுத்து. வேர் டு யூ கெட் ஆல் திஸ் எமோஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம்? எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பல பேருக்கு தன்னை தாண்டி பார்க்குற ஒரு தன்மை வரும்போது தான் உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் இல்லையா? ஏன்னா மோஸ்ட்லி early 20s கதைகள் ஸ்டோரிஸ்லாம் சொல்கிறவங்க ஒரு காலேஜ் கதையை சொல்வது உண்டு, இல்லை முதல்ல ஒரு புதுசாக வேலைக்கு போனான்னு சொல்வது உண்டு, இல்லை ஒருத்தன் ஒரு பேஷனை ஃபாலோ பண்ணி அவன் போய் எப்படி ஜெயிச்சான்னு அந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே அந்த தனக்குள் நடந்த அந்த அனுபவங்களை சார்ந்து, இல்லை முதல் காதல் அப்படின்ற ஒரு விஷயமாக இருக்கும். பட் இது அப்பேற்பட்ட படமாக இல்லை. இது அந்த உங்கள் வாழ்க்கையும் தாண்டி உங்களுக்கு நீங்கள் அனுபவிச்சிருக்கவே முடியாத பல அனுபவங்கள் இருக்குது கதையில். இல்லை, இது
கரெக்ட் தான். அது நான் அனுபவிச்சதெல்லாம் இல்லை இதெல்லாம். ஏன்னா எனக்கு என்னென்னா சுற்றி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அப்சர்வ் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள். அண்ட் அதுலேருந்து குட்டி குட்டி இன்ஸ்பிரேஷன்ஸ் நான் எடுத்துப்பேன். இப்போ எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரியான கேரக்டர் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து பேசினாலே ஒரு மாதிரி ரூடாக தான் பேசுவாங்க, உருன்னு தான் பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கேர் இருக்கும் நம்ம மேலே. ஓகே நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, ஆனால் அதை வந்து அவங்க வேறு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் எமோஷன்ஸ் லைக் இதெல்லாம் என்னென்னா எனக்கு மேபி நான் நிறைய படம் பார்க்குறதுனால எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துச்சா இல்லை என்னன்றது தெரியல. ஏன்னா இது தனியாக ஸ்பெசிஃபிக் லைக் இதை பற்றி பேசுகிற அளவுக்கு இது மாறுன்றதே எனக்கு இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஏன்னா இதை நான் முன்னாடி நான் யோசிக்கல, இது எப்படி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்ற வருன்றது கூட எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ இதை பற்றி பேசும்போது தான் ஓகே இது வந்து நம்ம வயசை வச்சு அப்படி இப்படி யோசிக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு புரியுது. எனக்கு இப்போ ஐ டெஃபினெட்லி மீன் இட் அஸ் அ காம்ப்ளிமெண்ட் தான் ஆப்வியஸ்லி. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். பலமுறை அது வந்து நம்ம ஏன் இந்த வயசுல இப்படி தோணக்கூடாதான்றதுக்கு ஒரு விஷயம் இல்லை, பட் பரவலாக தோன்றது கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ்ல இல்லை. நான் கொஞ்சம் எமோஷனலான ஒரு பர்சன். ஸோ எனக்கு அதனால அது மேலே கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு கிடைக்கிற எமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஏர்லி எக்ஸ்போஜர் டு லிட்ரேச்சர்லேருந்து வந்துச்சு. ஏன்னா நம்மளை தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்குது. அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது, அதாவது ஒரு சீக்கிரமே ஒருத்தங்க ஒரு குடும்பத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இழப்பை சந்திக்கிற அந்த ஒரு தன்மை என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம யூகிச்சா கூட நமக்கு புரியாதுல்ல. அது ஒரு கதை வடிவமாக நம்ம கற்றுக்கும் போது தான் புரியுது. இல்லை அந்த பாட்டியோட எமோஷன் எப்படின்னா எனக்கு அப்படி மற்றவங்க யோசிப்பாங்கன்னு தெரில, பட் எனக்கு நான் சில டைம் எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் டக்குன்னு ஒரு பாயிண்ட்ல இவங்க இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு வைப்பேன். சும்மா ரேண்டமாக யோசிப்பேன். அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஹெவி ஆகிடும். புரியுது. அப்போது அந்த ஃபீலில் வந்து நான் இந்த கேரக்டர்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். அந்த பாட்டிக்கு வந்து அது அவ்வளோ கனமாயிடுச்சு. அவங்க எது பண்ணல, எழுப்பலை, எதுவுமே பண்ணல, ஆனால் ஏதோ ஆயிருக்குமான்ற ஒரு பயம் இருக்குல்ல, அந்த இதை காட்டணும்னு நினச்சிது. ஸோ அந்த கேரக்டருக்கு நான் அப்படி தான் அது பண்ண ஒரு விஷயம். அதுவும் அந்த பீரியட் ஆஃப் லைஃப்பில் அடுத்து நமக்கே அடுத்து என்ன நடக்குன்றது தெரியாது. பட் எஸ்பெஷலி வென் யூ நோ தட் நீங்கள் வாழ்க்கையின் முடிவு கிட்ட இருக்கீங்க அப்படின்னும் போது ஐ கான்ட் ஈவன் இமேஜின் வாட் தட் வுட் பி லைக். உங்களை நேசிக்கக்கூடிய ஒருத்தங்க வீட்லேயே இருக்காங்க அப்படின்னு. இந்த படம் வந்து ஒருவனை சார்ந்த ஒரு படம் கிடையாது, ஒருத்தியை சார்ந்த படம் கிடையாது இல்லை. இது இன்ஃபேக்ட் இது எல்லா இடத்துலையுமே அந்த ஒருவன் ஒருத்தி அப்படிங்கிறத தாண்டி ஒரு சமூகம், ஒரு குழு, ஒரு கும்பலில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பர்பஸும் ஹாப்பினஸும் என்ன அப்படின்னு பேசுகிற ஒரு படம். அப்பேற்பட்ட படங்களே தமிழ் சினிமாவில் குறைவு தான். ஏன்னா இது முக்கியமாக ஒருவனை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய கதைகளாகத்தான் பெரும்பாலும் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் திங்கிங் ஆஃப் சச் an idea. Do you want to talk to me about being a writer who comes up with a story where இது ஒரு protagonist அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இல்லை? ஆமாம். இது வந்து ஒருத்தரை சுற்றி நடக்கிற கதை இல்லை. எழுதும்போதே மல்டிபிள் கேரக்டர்ஸ், அந்த மல்டிபிள் கேரக்டர்ஸோட எமோஷன்ஸ் அண்ட் இந்த பர்சனோட அவங்க எப்படி கனெக்ட் ஆனாங்கன்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன். ஏன்னா நான் சென்னை வந்ததுக்கப்புறம் எனக்கு அது கொஞ்சம் இப்போ நெய்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே என் பக்கத்தில் யார் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. அப்போது நாங்கள் ஒரு சைடில் இருப்போம், கீழே இருப்பாங்க, பேசிக்க மாட்டோம், எல்லாம் போயிட்டே இருப்போம். திருச்சியில் உங்களுக்கு அப்படி இல்லை? திருச்சிலையும் இந்த அளவுக்கு இல்லை, எனக்கு சென்னையில் இருந்த அளவுக்கு இல்லை. திருச்சிலையும் இருப்பாங்க, பட் ஆல்மோஸ்ட் நாங்கள் பேசி தான் இருப்போம். எல்லாருமே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பேசி தான் இருப்போம், பழகுவோம். பட் இங்கே ரொம்ப எல்லாருமே அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. எல்லாருமே அவங்க ஒர்க்ஸ் அதுன்னு சொல்லிட்டு பிஸியாக இருக்கும். அந்த எமோஷன் வந்து சரி நம்ம இதை அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லைன் எழுத ஆரம்பிச்சது. அப்போது அகைன் ஒரு பழைய படம் பார்ப்போம்ல, கேடிவிலலாம் பழைய படங்கள் பார்ப்போம்ல, அந்த காலனி பேஸ்ட் ஃபிலிம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணோம். அதாவது எல்லாருமே இங்கே வந்து லைக் ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் பண்ணது விஷயம். நீங்கள் சசிகுமார் அவங்களுடைய ஒரு கதாபாத்திரத்தை ப்ரொட்டாகனிஸ்டாக பார்க்குறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக பார்க்குறேன். ஏன்னா அவர் தான் அந்த கதை, அவர் தான் இங்கே எல்லாரையுமே ஒன்று சேர்க்குறாருன்றப்போ ஆப்வியஸாக ஹீஸ் த ப்ரொட்டாகனிஸ்ட், ரைட்? அப்போது ஜஸ்ட் நாட் ஒன்லி ஹிம், அந்த மாதிரி சொல்ல வரேன். அதாவது அவர் தான் முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கார், பட் நாட் ஒன்லி ஹிம். சுற்றி இப்போது மற்ற கேரக்டர்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்டிங்கன்னா இப்போ எம்எஸ் பாஸ்கர் சாரே வந்து கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணுவார். ஸோ நான் எல்லாருமே அந்த மாதிரி தான். ஸ்பாயிலர் அலர்ட்லாம் போட்டுருவாங்க ஆரம்பத்திலே, கவலைப்படாதீங்க. படத்தை பார்த்தா மட்டும் தயவுசெய்து இன்டர்வியூ பாருங்க, அதனால கவலைப்படாதீங்க. ஸோ அதான் இப்போ லாஸ்ட்டில் வந்து அவர் அங்கே அந்த ஃபேமிலியை சேவ் பண்ணும்போது, குமரவேல் சார் சேவ் பண்ணும்போது, ஸோ அவங்க எல்லாரையுமே நான் அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட சைட்லேருந்து அந்த ஸ்டோரியை பார்த்தா அவங்க தான் அந்த இடத்துல ஒரு இதாக இருப்பாங்க. ஒன் திங் ஐ கெப்ட் திங்கிங் ஆஃப் வாஸ் அது மேபி சிம்ரன் மாதிரி ஒரு நடிகை எங்கள் காசு பண்ணதுனாலேயே என்னன்னு தெரியல, அவங்களுடைய கதாபாத்திரத்துக்கு மேபி டிட் யூ ஃபீல் லைக் தேர் வாஸ் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பயன் இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது என்னென்னா எனக்குமே
ஒரு பாயிண்ட் வரைக்கும் எனக்கு அது ரியலைஸ் ஆகலை. லேட்டர் ஆன் ஸ்டேஜ் எனக்கு வந்து ஒரு செகண்ட் எனக்கு கொஞ்சம் கில்ட் ஆகிடுச்சு நான் படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம். ஏன்னா மேஜர் சீன்ஸ் வந்து அவங்க கிச்சன்லேயே இருக்க மாதிரி இருக்குது, காய்கறி வாங்குறாங்க, இது வாங்குறாங்க. அப்போது எனக்கு நான் எப்படி இப்போ அவங்கள போர்ட்ரே பண்ணுறேன்ற ஒரு விஷயம் எனக்கு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸை கம்மின்றதை தாண்டி எனக்கு இந்த விஷயம் ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம மைண்ட் அப்படி தான் போகுது. ஒரு விமனை நம்ம வீட்டில் இருக்க ஒரு அம்மாவையோ ஒரு அக்காவையோ சம்திங் காட்டுறோம்னாலே கிச்சனில் அவங்களுக்கு வந்து காய்கறி எடுத்து வைக்கிறாங்க, இது வாங்குறாங்க. ஸோ இப்படி தான் போகுது. அப்போது எனக்கு அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு சீன் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குன்றது என்னால், ஏன்னா அந்த இடத்துல என்னால் இதுக்கு மேலே பண்ண முடியல ரைட்டிங்காக. இல்லை எனக்கு எப்படின்னா அவங்க ஹோம் மேக்கராக இருக்கிறதுல எந்த சிக்கலும் கிடையாது. அந்த மாதிரி இப்போ யார் வேணால் அவங்களுக்கு என்ன வேணால் பண்ணலாம். அவங்களுடைய ஆழமான அர்த்தம் இந்த குடும்பத்துக்குள்ள என்ன அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஐ ப்ராபப்ளி ஃபெல்ட் லைக் என்ன தியரட்டிக்கலாக என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் என்ன யோசிச்சேன்னா அவங்க வந்து இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு பிரிட்ஜாக இருந்து தான் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் காமிச்சிருந்துருக்கலாம் இந்த கதையில். ஆனால் அதே நான் எழுதி முடித்து ஷூட் போகிற வரைக்குமே எனக்கு அது ரியலைஸ் ஆகலை. நான் எடிட் டேபிளில் பார்க்கும்போது தான் கொஞ்சம் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. பட் ஓகே, நீங்கள் இது ரொம்ப எமோஷன் சார்ந்த ஒரு ஃபிலிம். பட் அப்படி இருந்தாலும் ஐ கெப்ட் திங்கிங் யூ வெரி கிளவர். இந்த படமே ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு படம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு, ஒரு எமோஷனல் படத்தையும் தாண்டி. ஏன்னா இது அந்த எமோஷன்ஸையும் ஒரு அளவு வரைக்கும் கொடுக்குது. ஆனால் அந்த எல்லைக்கு தாண்டுற விருப்பம் அதுக்கு பெருசாக இல்லை. அந்த இடத்துல அது சரி போதும், இப்போ இது ஜனரஞ்சகமாக மாற்றுவோம் இந்த சீனை அப்படின்ற ஒரு தன்மை படம் பூராக. ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அந்த வாய்ப்பை கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் எமோஷனலாக. பட் அதன் பிறகு சரி இதோட இதை நிறுத்திக்குவோம் அப்படின்ற எனக்கு அந்த முடிவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள். எனக்கு என்னென்னா இதில் பேசுகிற எல்லா எமோஷன்ஸுமே லார்ஜர் தன் லைஃபான ஒரு எமோஷன்ஸாக தான் நான் பார்க்குறேன். அது கொஞ்சம் எனக்கு என்னென்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரைட்டராகவே எனக்கு அந்த இடத்துல ஒரு பயம் இருந்துச்சு. இது வந்து ரொம்ப எக்ஸிட் ஆகிடுச்சுனாலும் பிரச்சனையாக போய்டும். ரொம்ப ஐயோ என்ன இது ரொம்ப இது பண்ணுறானுங்களே அந்த மாதிரி ஆகிடும். ஸோ எனக்கு அது வந்து நான் பண்ணக்கூடாதுன்ற கான்ஷியஸாக இருந்தேன். இன்னொன்று, நான் இப்போ என் கேரக்டர் உள்ளே வருதுன்னா, இப்போ நான் ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறேன்னா இவன் சம்மந்தமே இப்போ எதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நான் ஒரு ஆடியன்ஸை நான் பார்ப்பேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு. ஏன்னா பேசிகிட்டே இருப்பாங்க, நான் அப்படி தான் இருப்பேன். அப்போது எனக்கு என்னென்னா ஆடியன்ஸோட அந்த மைண்ட் வாய்ஸ் இருக்குல்ல, அதை நான் அந்த இடத்துல ஒன்று பண்ணிட்டேன்னா புரியுது, நான் தப்பிச்சிருவேன் அந்த இடத்துல. ஸோ எனக்கு அது இருந்துச்சு. அப்போ அதனால தான் நான் பேசிட்டே இருப்பேன், எமோஷன் போவோம். அப்புறம் ஆடியன்ஸோட அந்த தாட் எப்படியுமே யோசிப்பாங்க, இப்போ இதுக்கு இது வந்து ஐ மீன் அந்த கனெக்ஷன் வந்ததுக்கப்புறம் ஓகே, பட் அது வரைக்குமே இது எது தனியாக ஓடிக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நான் அங்கே பிரேக் பண்ணிட்டப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதில் கனெக்ட் ஆகிட்டு அதை மறந்துடுவாங்க. ஐ கெப்ட் திங்கிங் இது ஒரு டிவி சீரீஸாக கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக எனக்கு ஆக்சுவலி மாடர்ன் ஃபேமிலி மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. எடுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சீரியஸாக பண்ணலாமான்லாம் நான் யோசிச்சிருந்திருக்கேன். ஒரு காலனியில் ஒரு மாடர்ன் ஃபேமிலி மாதிரி இவங்க ஒரு 4 எபிசோடு அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இல்லை படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இந்த ஐடியாவும் இருக்குது, ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. நைஸ். ஏன்னா எனக்கு பல இங்கிலீஷ் சீரீஸ் டக்குன்னு இந்த டெஸ்பரேட் ஹவுஸ் வைஃப்ஸ் இந்த மாதிரிலாம் சீரீஸ்லாம் இருக்கும்ல, அது இந்த மாதிரி தான் ஒரு நெய்பர்ஹுட்டை சார்ந்து பல குடும்பங்கள் இருக்கும், ஒருத்தர் எப்படி உதவியாக இருக்காங்க, அதுக்குள்ள ஒருத்தன் வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணுவான், பார்த்தா நீங்க நினைச்ச கெட்டவனா அவன் இருக்க மாட்டான். வெரி சிமிலர் டு யுவர் கேரக்டர். வந்து நீங்க அதை ப்ளே பண்ணதுக்கு நீங்களே அதை ப்ளே பண்ணதுக்கான காரணம் என்ன? இல்லை, நான் ஆக்ட் பண்ணணுன்ற ஒரு பிளான் எனக்கு இருக்கு. அப்படியா? ஆமாம், அது ஒன்று இருந்துச்சு. அண்ட் அந்த கேரக்டருக்கு நாங்கள் ஆடிஷன்ஸ் பண்ணோம், நிறைய பேர் பண்ணோம். அண்ட் எண்ட் ஆஃப் த டே அது சில டிஸ்கஷன்ஸ் போச்சு, ப்ரொடக்ஷனுக்கும் எனக்கும் சில டிஸ்கஷன்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாருமே சேர்ந்து இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பிளானுக்குள்ளே வந்தது தான். ஓகே. ஒன் ஆஃப் த டிவைசஸில் இந்த படம் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ரைட்டிங் டிவைஸாகவே இது ஒரு சீன் ஒன்று நடக்குது, அதில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒன்று நடக்குது, பட் அதுக்கு மேலே இன்னொரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. இது ஒரு கருவியாகவே இருக்குது படம் பூராக. அதாவது ஒரு குட்டி பையன் வந்து ஒரு நாயை யூஸ் பண்ணி அந்த சீன்லேருந்து அவன் காப்பாற்றுவான்றதை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அது ஒரு ட்விஸ்டாக ஒன்று அமையுது. பட் அதோட அந்த காட்சி முடியுதான்னா இல்லை, அந்த நாய் அவனது இல்லை அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் அதுக்கு மேலே ஏறி உட்காருது. ஒருத்தன் வந்து ஒரு திருடனாக ஒருத்தன் வரான், அவன் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றது ஒரு ட்விஸ்டாக இருக்கு. அவன் சீட் பண்ற பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றது அந்த ட்விஸ்ட்டுக்கு மேலே இன்னொரு ட்விஸ்டாக உட்காந்துட்டு இருக்கு. ஐ கெப்ட் நோட்டிசிங் திஸ் டிவைஸ் த்ரூ அவுட் தி ஃபிலிம். டெல் மீ அபவுட் திஸ் டிவைஸ் as a writer. கண்டிப்பா தற்செயலா நடந்துக்க முடியாது, தற்செயலா நடக்கல. ஆனா இந்த இடத்துல ஒன்று இப்படி பண்ணணுமேனும் பண்ணல.
அதுதான் எனக்கு என்னென்னா அந்த ஃப்ளோவில் எழுதும்போதே எனக்கு இப்போது ஃபஸ்ட்டு நான் இருந்த வெர்ஷன்னா இவங்க நார்மலாக வராங்க, இந்தியா வராங்க, சென்னைக்கு போயிடுறாங்க, இந்த போலீஸில் மாட்டுறது அப்படின்றதுலாம் எனக்கு ஐடியாவே இல்லை. அப்போ எனக்கு என்னென்னா மொத்த கதையும் என்னன்றதை அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் நான் சொல்லணும்னு நினச்சேன். அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். அதாவது உங்களுக்கு வரப்போகிற கான்ஃப்ளிக்ட் என்ன, இன்டர்னல் கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும், எல்லாமே இதுக்குள்ளேயே நான் அட்ரஸ் பண்ணிட்டா அது கொஞ்சம் எனக்கு அதை எக்ஸைட் பண்ணிச்சு. ஆனால் அதை எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போது இவங்களுக்கு பிரச்சனையாக வரப்போகிறது ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும். அப்போது அதை எப்படி நான் இது பண்ணலான்னு சொல்லும்போது தான் இந்த வேன் சீக்வன்ஸ் நான் எழுதுகிறேன். இந்த வேன் சீக்வன்ஸ் எழுதும்போது ஓகே இவன் இந்த சின்ன பையன் தான் ஏதோ பண்ணும், அதாவது இவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாமே வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்க. பட் இந்த சின்ன பையன் மட்டும் அவன் ஒரு இன்னசென்ஸில் அவன் ஒன்று பண்ணி அதில் தப்பிக்கிறான் அப்படின்றது. ஆனால் இவன் பண்ணுற ஒரு விஷயம் தான் பின்னாடி பிரச்சனையாக வரப்போகுது. அப்போது அந்த சீனில் எழுதும்போது தான் டாக் மேட்டர் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சு. ஓகே இது இப்படி சொல்லுனா லாஸ்ட் இங்கே வந்து இப்படி அந்த காமெடியும் நல்லா ஒர்க் ஆச்சு. அந்த ஐடியாவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த பிரீட் ஆஃப் டாக் நம்ம பார்த்துட்டு இந்த குடும்பத்துக்கும் அந்த பிரீடுக்கும் சம்பந்தமே இது இருக்க வாய்ப்பு இல்லையே. ஏன்னா பார்க்கும்போதே அங்கே தேர்தலில் கவுண்டர்லாம் வந்துச்சு. ஓ கஷ்டப்படுற குடும்பம் இந்த நாய் வச்சிருக்காங்க, அவங்க கவுண்டர் வந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும்ல, பேசுங்க நான் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி. அப்புறம் எல்லாருமே கை கூட்டி சிரிச்சாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த திருட மேட்டரும் அப்படிதான். எனக்கு என்னென்னா டேரெக்டாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. இப்போது முன்னாடியே இவங்க தான் அப்படின்னு சொல்லாமல் எனக்கு அந்த ஃப்ளோ இப்போ அந்த ஒரு ரூல் சொல்லுவாங்க, யார் கரெக்டாக சொன்னாங்க பேர் மறந்துட்டேன். அதாவது ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு, ஃபஸ்ட்டே வந்து இந்த சீட்டு கீழே ஒரு பாம் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் உட்காருங்க, அதான் காமிச்சிட்டு நம்ம இதை காமிக்கிறோன்றதை விட நம்ம உட்காந்துட்டே இருக்கோம், திடீர்னு இந்த இடத்துல உங்கள் சீட்டுக்குள்ள ஒரு பாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும். ஸோ அந்த தியரி தான் நான் அப்ளை பண்ணேன் அந்த இடத்துல. எனக்கு என்னென்னா டேரெக்டாக அதை சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அந்த ஃப்ளோலேயே போகும்போது ரிவீல் பண்ணிட்டே வரலாம் அப்படின்றது தான். ஸோ அதை ரிவீலிங்காக தான் நான் பார்த்தேன். ட்விஸ்ட் வைக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு நான் பார்க்கல. புரியுது. பட் மோஸ்ட்லி யூ டூ திஸ் டபுள் ரிவீல் திங் இல்லை, யூ டோன்ட் ஜஸ்ட் ஸ்டிக் வித் இப்போ அதில் பாம் இருக்குது அப்படின்றது மட்டும் நீங்கள் சொல்லலை. அந்த பாம் வச்சதே மேலே உட்காந்துருக்கிறவன் தான் அப்படின்ற என்னுடைய ஒரே ஒரு ஆசை ஒன்று இதில் நிறைவேற்றப்படாத ஒரு ஆசை இந்த ஃபிலிமில் என்னன்னா, அந்த குட்டி பையனுடைய ஒரு சாதுரியம் ஆரம்பத்தில் ஒன்று எஸ்டாப்ளிஷ் ஆகுதுல்ல. ஐ கெப்ட் திங்கிங் as a writer you would use it somewhere towards the end. ஏன்னா அவன் ஒரு என்ன சொல்றது, ஒரு வயசுக்கு மீறின ஒரு சாமர்த்தியம் ஒன்று இருக்கு அந்த பையன்கிட்ட. அது ஆரம்பத்தில் நீங்கள் அதை பயன்படுத்துறீங்க, அதன் பிறகு அது ஓரளவுக்கு அந்த சாமர்த்தியத்தை இந்த கதை பெருசாக பயன்படுத்தல. இல்லை அது தேவைப்படலைன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆமாம் ஏன்னா கிளைமேக்ஸை பொறுத்து கதையோட ஃப்ளோவே எப்படின்னா, இந்த நெய்பர்ஹுட் கிட்டே இவங்க எப்படி க்ளோஸ் ஆகிறாங்க, அதாவது இவங்க ஒரு விஷயம் செஞ்சுட்டே வராங்க, திரும்ப அவங்கெல்லாம் எசதி இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்றதான் அந்த கோர் ஐடியாவாக இருந்துச்சு. அப்போது எனக்கு இதில் வந்து இவங்க பிரில்லியன்ஸ் யூஸ் பண்ணி தப்பிக்கிறாங்க அது பண்ணுறாங்கன்றதுக்கான ஒரு ஸ்கோப்பே எனக்கு தேவைப்படல. எனக்கு நான் என்டையராக இந்த படத்தில் வந்து நான் கமலேஷ் கேரக்டர், அந்த சின்ன பையன் கேரக்டரை வந்து இந்த படத்தோட ஒரு காமெடியனாக தான் நான் ட்ரீட் பண்ணேன். ஓகே அவன் அதாவது இந்த படத்தோட இந்த லாஃபிங் மேட்டர்ஸ் எல்லாமே அவன் தான் பார்த்துக்க போகிறான். யோகி பாபு இருந்தாலும் ஸோ ஆமாம் சாருக்கு வந்து இப்போ எனக்கு வந்து அவருக்கு ஒரு லிமிடெட் ஸ்பேஸ்ன்றப்போ என்னால் அவளை தான் யூஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ மிச்ச இடத்துக்குலாம் நாமே வந்து நான் அந்த கம்பினேஷன் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவரை கூட நீங்கள் ப்ராபப்ளி யூ வுட் ஹவ் ஹேட் டு கீப் சேயிங் இது இதோட நிறுத்திக்கலாம், இது போதும் அப்படின்ற ஒரு தன்மை இருந்துச்சு அதில். ஏன்னா இதில் மிஸ்டர் யோகி பாபு இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஒரு காமெடி இப்போ பல வருஷங்களாகவே ரொம்ப எஃபெக்டிவாக நிறைய படங்கள் இருக்குது. ஹி ஹாஸ் அ பிராண்ட் ஆஃப் ஹியூமர் ஆல்சோ. பட் இது கதை தன்மையை தாண்டி போயிடக்கூடாது அந்த காமெடி அப்படின்றது ரொம்ப முக்கியமாக. கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் அங்கே வந்துட்டீங்கன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணலான்னு தான் யோசிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டினா அங்கே போயிட்டு சார் இல்லை சார் இதான் கேரக்டர், இந்த கேரக்டர் இதுக்கு மேலே பண்ணாது. அப்போது இப்போ யோகி பாபு சார் அங்கே நிறைய கொட்டுவார். அபி இப்படி ஒன்று பண்ணலாமா, இப்படி ஒன்று கவுண்டர் போடுறேன் சார், சார் இல்லை சார் நீங்கள் இப்படி பேச வேணாம். அது இப்போ யோகி பாபு சார்னு இல்லை, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அந்த ஒன்று வருது. ஏன்னா அவங்களுடைய வேல்யூ இதுதான் அப்படின்றத நான் முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது அவர் சொல்லுவார், அது சூப்பராக இருக்கும் அந்த ஹியூமர், எல்லாமே நல்லா சிரிப்பு வரும், ஆனாலுமே உங்களுக்கு வைக்க முடியாது. ஏன்னா நான் சொல்லுவேன் கதையை தாண்டி இருக்குது, இன்னொன்று இந்த கேரக்டர் தாண்டி இருக்குது, இந்த கேரக்டர் இவ்வளோ தான் பண்ணும், இதுக்கு மேலே போவேணா அப்படின்றப்போ அதுக்குள்ளேயே தான் ஸ்டிக் ஆன் பண்ணியிருந்தோம். இன்னொன்று டப்பிங்லேயும் நிறைய வரும், டப்பிங்லேயுமே நிறைய த்ரோ பண்ணுவார். அப்போது எல்லாமே நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும், சிரிப்போம். ஆனால் சார் இது தேவையில்லையே இந்த கதைக்கு அப்படின்ற ஒரு ஜோனில் அதை கட் பண்ணிகிட்டே வந்துடுவோம். ஓகே அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக பார்க்காம ஒரு டைரக்டராக பார்த்தேன். ஆமாம். ஸோ இன்னைக்கு தனியாக சொல்லும்போது நல்லா இருக்கு யோகி பாபு சாரோட கேரக்டர், அவர் அந்த இந்த கேரக்டராக இருந்திருக்காருன்னு சொல்லும்போது அது கேட்க சந்தோஷமா இருக்கு. சிம்ரன் அவங்களுக்கு யூ யூஸ்ட் ஹர் இன் தட் டான்ஸ் மொமெண்ட், ஆல்தோட்ட பூபதி அப்படின்ற விஷயம். டாக் டு மீ அபவுட் கன்சீவிங் தட் ஐடியா. அந்த ஐடியாவை கன்சீவ் பண்ணதை பொறுத்து சொல்லுங்க நீங்க. இல்லை இவங்க இருக்காங்க இது வச்சு அழகான ஒரு தியேட்டர் மொமெண்ட்டை கிரியேட் பண்ண இல்லை அது கிடையாது. மெயின் பர்பஸ் ஆஃப் தட் சீன் வந்து அந்த லவ் ப்ரொபோசல் சீன்.
அந்த இடத்துல ஒரு க்ரௌடுக்கு நடுவில் எனக்கு நான் இமேஜின் பண்ணது அப்படி தான் ஒரு ஃபேரி டெய்ல் மாதிரி சம்திங் அந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கணும் இது பண்ணணும். அங்கே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இடத்துல இவங்கெல்லாம் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டாங்கன்றதை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றதையும் பிளான் பண்ணிட்டேன். அப்போது ரைட்டிங் ப்ராசஸில் அது இல்லை. ரைட்டிங்கில் என்ன இருந்துச்சுன்னா ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க, ஒரு மியூசிக் போகுது, அந்த இடத்துல எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாருமே சேர்ந்து அங்கே லைக் ஒரு ஸ்லோமோவில் இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அப்போது நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்போ தான் நம்மக்கிட்ட வந்து சிம்ரன் மேம் இருக்காங்க, ஸ்டேஜ் இருக்குது, க்ரௌட் இருக்குது, டான்ஸ் ஆட போகிறாங்கன்றது ஸ்கிரிப்டில் இருக்குது. இதையே ஒரு மொமெண்ட்டாக மாற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. அப்போது நல்லா இருக்குமே, சரி சிம்ரன் மேமுக்கு என்னென்னு பார்க்கும்போது தான் ஆல்தோட நாங்கள் நிறைய சாங்ஸ் ரெஃபரன்ஸ் எடுத்தோம். அப்போது மேமோட ஹைலைட்டான டான்ஸ்னால் ஆப்வியஸாக அதுதான், அதில் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அப்போது அதே சமயம் அந்த டான்ஸ் நம்ம ரீக்ரியேட் பண்ணுறோம், அதே மாதிரி ரொம்ப மேம் நினச்சா அதே மாதிரி ஆடுவாங்க. எங்களுக்கு ஆடியும் காமிச்சாங்க, அதே ஃபோர்ஸில் அதே பவரில் ஆடி. அது மறுபடியும் பார்த்து யோசிச்சோ நான் இதுதான் பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கு என்னன்னா மேம் நான் டோன் தான் பண்ணேன், மேம் இவ்வளோ வேணாம், நம்ம வந்து நீங்கள் வசந்தியாகவே ஆடுங்க அந்த இடத்துல, நீங்கள் வந்து சிம்ரன் மேமா டான்ஸ் ஆடனா வசந்தியாகவே ஆடுங்க. அப்போ அதுதான் அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப லைட்டாக தான் ஆடிருப்பாங்க அந்த இடத்துல எல்லாமே ஆடிட்டு. ஸோ அந்த மொமெண்ட் அப்படி தான் நாங்கள் கேப்சர் பண்ணோம். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அதில் கூட இல்லை, நீங்கள் அது கொஞ்சம் அதை ஊற விட்டுட்டு அதோட நிறுத்திடுறீங்க. இன்றைய தேதிக்கு இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய இது வரவேற்பு இருக்குன்றது மக்களுக்கு தெரியும்னும் போதில்ல, இன்றைய தேதிக்கு நிறைய படங்கள் வந்து அதை முழுமையாக பயன்படுத்துகிற ஒரு தன்மை இருக்கு. சரி, ஒரு எதுக்கு அந்த சந்தோஷத்தை 30 செகண்டோட நிறுத்திக்குவோமே, இழுப்போம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும், 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு. பட் யூ டோன்ட் டூ தட். இல்லை, எனக்கு என்னென்னா அந்த ஒரு குட்டி மொமெண்ட் அவங்க அதுக்குள்ள அப்படியே வெக்கப்பட்டு போனோம். எனக்கு அதுதான் க்யூட்டாக எனக்கு எக்ஸைட் பண்ணிச்சு. அவங்க டான்ஸ் ஆடி இது பண்ணலாம், பட் அந்த கேரக்டர் அவங்க ஒன்று பண்ணுறாங்கல்ல, ஆடுறாங்க, பட் ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அந்த ஒரு விஷயம் தான் நான் கேப்சர் பண்ணேன். தொட்டு பேசும் சுல்தான் நான் யோசிக்கல. இல்லைனா மாட்டி இருந்திருப்போம். எனக்கு எப்படி தோணுனா 2 விதமான மனிதர்கள் இருக்காங்கன்னு தோணும். ஒன்று வந்து சின்ன வயசுலேயே நண்பர்கள் வந்துடுவாங்க, அவங்கள காலம்பூரா அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. வேறு ஒருத்தங்க சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வெவ்வேறு இடங்களுக்கு புது இடங்களுக்கு போவாங்க, அங்கே போய் ஒரு நண்பர்கள் உருவாக்கிக்குவாங்க, அங்கே ஒரு குடும்பம் மாதிரி ஒன்று உருவாகும். அதன் பிறகு அவங்கள வேறு ஒரு இடத்துக்கு போகும். ஒரு அழகான ஒரு வரி கூட இருந்துச்சு உங்கள் ஒன் ஆஃப் த சாங்ஸில், வேறு கூட்டில் வாழும் பறவைகளா வாடகை கூட்டில் வாழும் பறவைகள், அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக். செதறி போன உறவு கூட்டம் கிடைச்ச கூட்டில் பறவையாட்டம். அது ரைட், எக்ஸாக்ட்லி. உங்களுடைய ஒரு வாழ்க்கை எப்பேற்பட்டதாக இருக்குது? உங்களுக்கு ரிலையபிள் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவரா, இல்லை do you tend to bounce from one? இல்லை, எனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து எனக்கு ஸ்கூல் டேஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போவுமே இருக்காங்க. நாங்கள் எல்லாம் ரூம்மேட்ஸ் போகிறோம், அங்கே தான் வரேன். ஓகே. ஸோ நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம், ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒன்றா தான் இருக்கோம். எனக்கு என்ன இவங்க கூட தான் எனக்கு கனெக்ஷன் இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, இதுக்கு மேலே எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க தான், பட் இந்த அளவுக்கு என்னால் க்ளோஸாக இருக்க முடியுமான்னு தெரில. ஸோ எனக்கு இதுதான் ஹோம். ஸோ எனக்கு இது இந்த என்னெல்லாம் இல்லை, ரொம்ப சின்ன வயசுலேருந்து வெவ்வேறு ஊர்களுக்கு போய் மாறிக்கிட்டே இருந்தோம். அதனால் இந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்து ஒரு புது ஏரியாவுக்கு போகும்போது இல்லை, என்னால் அந்த மனநிலையை பயங்கரமாக புரிஞ்சுக்க முடிஞ்சது. இன் டர்ம்ஸ் ஆஃப் அதில் இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன, அதில் இருக்கக்கூடிய வரப்போகிற அழகு என்ன. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே இங்கே என்னவா இருக்க போகிறாங்க, ஏதா இருக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. புது நட்புகள், புது உறவுகள் அப்படின்னு உருவாகும் போது ஐ ஃபீல் லைக் தட்ஸ் த ஃபண்டமெண்டல் குவாலிட்டி ஆஃப் ஹியூமன்ஸ்னே தோணுது. ஏன்னா இது எவல்யூஷனரியாகவே நம்ம ஒன்றும் தனியாக வாழறதுக்கு நம்ம உருவாக்கப்படலை. கண்டிப்பாக இல்லை. அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் திஸ் ஃபிலிம் கெப்ட் டாக்கிங் அபவுட் த பவர் ஆஃப் கம்யூனிட்டி. ஏன்னா நீ மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. இல்லை, நம்ம எல்லாருமேன்றது தான் அந்த வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். தனியாக நம்ம இருக்கிறோம், தனியாக வாழ்கிறோம், சாகுறோம். அது இல்லாமல் இருக்கிற அந்த டைம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு அப்படி தான் நான் லைஃப் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நான் தனியாக இருந்தோட நான் நிறைய ஒரு கூட்டத்தோடு தான் இருந்திருக்கேன். ஸோ அது கொடுக்குற அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு ஆப்வியஸாக நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்காது. இன்னொன்று, சந்தோஷத்தை தாண்டி லைஃப்லேயே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் சுற்றி இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும், மக்களை புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இது மட்டும்தான் நம்ம வாழ்க்கைன்னு நினைக்காம, ஐ மீன் சுற்றி இருக்கவங்களையும் பார்த்தீங்கன்னா தான் ஓகே இப்படியும் ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கு, இப்படியும் ஒரு விஷயம் இருக்குது, இதில் இப்படி. அப்போது உங்களுக்கு நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் ஐ திங்க் அது ஹெல்ப். ஐ திங்க் இன்டு தி வைல்ட்ல வரும்னு நினைக்கிறேன்ல. அட் தி எண்ட் ஹாப்பினஸ் ஒன்லி ரியல் when shared அப்படிங்க. அதுவும் சூப்பரான மூவி. ஐ திங்க் என்ன இந்த ஏரியாவில் இவங்க போன ஏரியாவில் எல்லாரும் பயங்கர நல்லவங்களா இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு வந்து இது ஒரு யதார்த்த படம் அப்படிங்கிறத தாண்டி நான் ஆல்மோஸ்ட் இதை ஃபேண்டசியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் இதை எப்படி பார்த்தீங்க? இல்லை,
எனக்குமே இது அந்த ஒரு மாதிரி ஒரு ஃபேண்டசி மாதிரி தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட. ஏன்னா நான் சொன்னேன்ல உங்களுக்கு இதோட எமோஷன்ஸ் எல்லாமே வந்து லார்ஜர் தன் லைஃபாக தான் இருந்துச்சு. அப்போ நானுமே இது கிட்டத்தட்ட ஒரு ஃபேண்டசி ஃபில்மாக தான் நானும் பார்த்தேன். அண்ட் எனக்கு சில ரிவ்யூஸும் வந்துச்சு, இப்படி ஒரு ஃபேண்டசி ஃபில்ம் நான் பார்த்ததில்ல, ஐ லவ் இட் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா எழுதும்போது எனக்கு நிறைய கேள்வி வந்துச்சு, ஏன் அது எப்படி எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க, ஒருத்தர் இப்போ இந்த கேரக்டர் ஒருத்தர் வந்து ஸ்டார்டிங் இந்த ஃபேமிலி வந்து குறைச்சல் கொடுத்துட்டே இருக்காரு, லாஸ்ட்டில் இவரும் மாறுறாருன்றது நல்லா இருக்குமே அப்படின்னாங்க. Absolutely. நான் என்ன சொன்னேன்னா, அது நம்ம யூஸ்வலாக பார்க்குறது தான். லைக் என்னென்னா இப்படி ஒரு இருந்தா என்ன இப்போ அப்படின்றத நான் யோசிச்சேன். புரியுது. ஏன்னா நீங்க ரொம்ப சுலபமாக அதை பண்ணிருக்கலாம். அங்க ஒருத்தன் ஆரம்பத்துல ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டராக இருக்கான், லாஸ்ட்ல அவனும் மாறிடுறான் அப்படின்றது. எனக்கு அது நான் அது எடுக்க வேணாம்னு நினைச்சேன். எனக்கு என்னன்னா இங்கே வந்திருக்க அந்த லைஃப் வந்து அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினச்சேன். இன்னொன்று எனக்கு எழுதும் போதே நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தேன். அந்த கேரக்டர்ஸ் கூட நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த போலீஸ் கேரக்டர் போகும்போது எனக்கே ஒரு மாதிரி சீக்கிரம் எழுதி முடிக்கணுமே அந்த ஒரு ஜோன்லேயே தான் இருந்தேன். ஏன்னா நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு நான் டவுனாக இருந்த டைமில் அதை எழுதிட்டு இருந்தேன் அந்த ஸ்டோரி இது. அப்போது எனக்கு இருந்த தாட்ஸ் என்னென்னா, நம்மளும் இந்த ஏரியாவில் இருக்கணும் அப்படின்ற சென்ஸ். நீங்கள் ப்ளே பண்ண ஒரு கேரக்டரோட ஒரு in a strange way you could relate to the feelings that boy. அது ரொம்ப இல்ல, பட் அவனும் ஒரு விதத்துல டவுன் அப்படின்னு நம்ம அது ப்ராடா அந்த டெஃபினேஷன் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இல்லை. அகைன் நான் தனியாக இருந்ததில் என்னை சுற்றி இருந்தவங்க என்னை அப்படி இருக்க விட்டது கிடையாது. நான் ரொம்ப ஹாப்பியான ஸ்பேஸில் தான் வாழ்ந்தேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி டிப்ரெஷன் கிடையாது. டிப்ரெஷன் மீன்ஸ் லைக் லோ பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, ஐயோ என்னடா எதுவுமே நடக்க மாட்டேன், அந்த மாதிரியான ஒரு லோ பாயிண்ட் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கேரக்டர், லோன்லினஸ்லேயே இருக்கிற அவனுக்கு வந்து அம்மாவை தவிர வேறு யாருமே இல்லை. ஸோ இப்படி இருக்க ஒருத்தன், அவங்க அம்மா ஒரு பாயிண்டில் அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க, நீ உன் பேர் என்னப்பா, நீ யார் பண்ணுறாங்க. அப்போது அவனால் அதை தாங்கிக்கவே முடியல. ஸோ இப்படி இருக்க கேரக்டர் தான் நாங்கள் கதையில் காமிச்சிருந்தோம். அண்ட் அவன் மூலமாக தான் நீங்கள்லாம் என்ன பண்ணீங்கன்றதை நான் அந்த சுற்றி இருந்த எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். லைக் ஓகே, நீங்கள்லாம் வந்துட்டீங்க, எங்கள் அம்மாவும் செத்தாங்க, அப்போல்லாம் நீங்கள் வரல. ஸோ அவங்க பண்ண அந்த தப்பை வந்து எடுத்துக்காட்டுற ஒரு கேரக்டராக தான் நான் அவனை பார்த்தேன். நீங்கள் போலீஸ் அப்படின்னு சொல்கிறதுனால அவருடைய ஒரு ஐடென்டிட்டி என்னவாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த ஃபிலிமில் பார்க்குறோம். அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு எதாவது இருந்துச்சா ஓவரால் ப்ராட்லி இந்த படம் எடுக்கும்போது, இன் டர்ம்ஸ் ஆஃப் இவ்வளோ ஜனரஞ்சகமான படத்துக்குள்ளே எதுக்கு அரசியலை சேர்ப்பானே அப்படின்ற ஒரு பார்வை எங்கே இருந்தாவது வந்துச்சா, உங்களுக்குள்ளேயே இருந்துச்சா? ஏன்னா உங்களுக்கு புரியுதுல்ல, அதில் அதுவும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னும் போது பல முறை பீப்புள் எடுக்கிறவங்க வந்துட்டு சிக்கல் இல்லாத ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மை இருக்குல்ல. ஏன்னா ஆனானப்பட்ட பயங்கர இன்னைக்கு புரட்சிகரமான ஒரு அரசியல் பேசுகிறவங்க கூட அந்த முதல் 1-2 படங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அமுங்கின நிலையை தான் இருக்கும். ஆமாம், ஐ திங்க் இல்லை, நான் அது எழுதும்போது நான் அப்படி யோசிக்கல. உண்மையிலே இது வந்து இப்படி ஒன்று டிஸ்கஷன் ஆகும், பிரச்சனை வரும் அப்படின்றதெல்லாம் நான் யோசிக்கல. நான் எழுதும்போது நார்மலாக இப்படி ஒரு கேரக்டர் நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள் நடக்கிற சில பொலிட்டிக்கல் விஷயங்களை வச்சு நான் சில விஷயங்கள் எழுதிட்டே வந்தோடனே எனக்கு அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இந்த கிளைமேக்ஸாக இருக்கட்டும், இதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எனக்கு இந்த செட்டப் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தேவை, இப்படின்றலாம் தேவை. அண்ட் எழுதி முடிச்சதுக்கு நம்ம இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கே சொல்கிறாங்க, பயங்கரமான பொலிட்டிக்கல் படம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா. பொலிட்டிக்கல் படம் எடுத்திருக்கேன் அப்படின்ற எனக்கு அப்போ தான் எனக்கு ஹிட் ஆகுது. ஓ அப்போது சரி ஓகே, நம்ம வந்து இல்லை லைக் பாலிடிக்ஸ் பேசக்கூடாதுன்னு நான் பண்ணல. அது எனக்கு சில விஷயங்கள் தெரியும், நான் எங்கெங்கே பேசினேன்றது எனக்கு தெரியும். பட் நான் எதிர்பார்க்காத விஷயம்லாம் அவங்களுக்கு போய் இதாக இருக்குது. இல்லை, நானும் அது ஒரு பிரச்சனையை பார்க்கல. ஏன்னா இந்த மொழியையும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் காப்பாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இல்லை கண்டிப்பாக நம்ம ஒன்னொன்னுத்துலேயும் ஒரு அழகு இருக்குன்னு சொல்கிறோம். இது அதை விட மேலே அப்படின்ற மாதிரி இல்லை, இது முக்கியம், இது பராமரிக்கப்பட வேண்டும் அப்படின்றது. அதுதான். இதில் நீங்கள் பல்வேறு விதமான காதல்கள் இருக்குது இந்த ஃபிலிமில். புதுசாக முளைக்கிற ஒரு காதல்ல இருந்து 50-60 வருஷம் இருந்த ஒரு காதல் முடிவில் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. டாக் டு மீ அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் லவ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் வாட் உங்களை ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு எழுத்தாளராக ஒரு இயக்குனராக சந்தோஷப்படுத்தின காதல்களாக என்னவா பார்க்குறீங்க இந்த கதைக்குள்ள? எனக்கு மெயினாக எனக்கு ரொம்ப நான் பிடிச்சி என்ஜாய் பண்ணி எழுதுனது வந்து தாசன் வசந்தி. அவங்களுக்குள்ளே இருக்க லைக் பெருசாக எதுலேயுமே நம்ம காமிச்சிருக்க மாட்டோம், ஆனால் குட்டி குட்டி விஷயத்தில் நான் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த லவ் பற்றி நான் எழுதுனேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா என் அம்மா அப்பா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஆமாம், ஸோ அவங்க 2 பேருமே பெருசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லை. பட் எனக்கு அது தெரியும், 2 பேருக்குள்ள ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு எப்பவுமே அது ஃபீல் ஆகும். ஸோ அது எழுதும்போது எனக்கு அது கொஞ்சம் பர்சனலாக இருந்துச்சு. நான் அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் அந்த பாட்டி தாத்தாவோட லவ் வந்து
அது எனக்கு தெரில. நான் அது எப்படி என்ன ஜோனில் எழுதுனேன்னு எனக்கும் ஐடியாவே இல்லை. ஸோ எனக்கு இன்னொன்று கூட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இது வெறும் சேஃப்னா என்ன சொல்கிறது, ஆல்மோஸ்ட் ஒயிட் வாஷ் பண்ணி எழுதிடுவாங்க நிறைய லவ்வை. அதுவும் எஸ்பெஷலி மிடில் ஏஜ் பீப்புளுக்குள்ளெல்லாம் வர்ற லவ்வை அதுக்குள்ளே ஒரு லஸ்ட் அப்படின்ற ஒரு தன்மையே இல்லாத மாதிரி எழுதிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இது ஒரு புனிதமான காதல்ன்ற மாதிரி ஒரு ஸ்பேஸில். பட் ஐ ரியலி லைக் தட் சீன் வேர் யூர் டாக்கிங் அபவுட் தேர் ஃபிசிக்கல் இன்டிமசி அந்த இடத்துல. அண்ட் எனக்கு இன்னும் ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம், பசங்களும் அதுக்குள்ளே ஒரு 1-2 காமெண்ட் அடிக்கிறது, அதுக்குள்ளே இதில் ஏதோ ஒரு மாதிரி பூட்டி வச்சு பத்திரப்படுத்த வேண்டிய ஒரு விஷயமே இல்லை. அதுதான். ஏன்னா என்னன்னா இப்போ நம்ம எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த வந்து லைக் ஒரு ரொம்ப இதை பற்றி பேசவே கூடாது, ஐயோ ஃபேமிலிக்கிட்ட இப்படி வந்தாலும் ரிமோட்டில் மாற்றிடணும், அது அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுல்ல. இது நேச்சர், இது அப்படி தான் நடக்குதுன்றப்போ நீங்கள் அதை அப்படியே விட்டுறணும். அதுக்கு ரொம்ப போட்டு நீங்கள் அப்படியே பூட்டி வச்சிங்கன்னா தான் பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். அதை லைட் ஹார்ட்டடாக நம்ம ட்ரீட் பண்ணுறது நல்ல விஷயம்னு தோணுது. இதில் பல நல்ல மனிதர்கள் இருக்காங்க இந்த படத்தில். அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார்? எதில் சொல்கிறீங்க? இந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். அந்த காலனியில் வாழக்கூடிய பல வெவ்வேறு விதமான மனிதர்கள் இருக்காங்கல்ல. MS பாஸ்கராக இருக்கட்டும். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த டிரைவர் கேரக்டர். அப்படியா? ஏன்னா அவர் ஆக்சுவலி அந்த சீன் அதில் வராது, பட் அவர் சொல்ல மாட்டார் அந்த ஃபேமிலி எங்கே இறக்கி விட்டேன்னு. அவர் ரமேஷ்லக்கு அவர் ஆனால் அடித்ததுக்கப்புறம் தான், அவர் குழந்தைகள்லாம் மிரட்டினதுக்கப்புறம் தான் அவர் சொல்லுவார். ஸோ அவருமே அந்த இதில் காட்டி கொடுக்க மாட்டார். ஸோ எனக்கு அவர் கேரக்டர் நான் எழுதும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி. இவருமே ரொம்ப நல்ல மனுஷன். என்னதான் அவர் மேலே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீன் டைம் அவருக்கு கிடைக்கலன்னா கூட. ஆமாம், அவர் ஒரு பாயிண்ட், அதாவது அந்த எப்படி சொல்கிறது, அந்த விசாரிக்கிற தன்மை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போனதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறார் வேறு வழி இல்லாமல். அது வரைக்கும் அவருமே முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண தான் பார்த்துருப்பார். எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸாக ரமேஷ் லக்கண்ணா கேரக்டர் எனக்கு தட்ஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர். இந்த கதையை ஆரம்பிக்கிறது அவர் மூலமாக தான், கதையை முடிக்கிறதும் அவர் மூலமாக தான். அண்ட் எல்லாத்துலேயுமே நம்ம எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லா ஆர்டர் எல்லாம் அது கரெக்டு தான். பட் அதையும் தாண்டி மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குது. அதுதான் நான் ரமேஷ் லக்கண்ணா கேரக்டரில் பார்த்தேன். எனக்கு நான் எல்லாமே கரெக்டு தான், நான் எல்லாமே கரெக்டான ஒரு ஆஃபீஸர் எல்லாமே தான் பண்ணேன். பட் எனக்கு அதையும் தாண்டி எனக்கு ஹியூமனிட்டி அதிகம்ன்றது தான் ரமேஷ் அண்ணாவோட கேரக்டராக இருந்துச்சு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. கேரக்டர்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும்ல, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இளங்கோ குமரவேல் அவங்க ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. மேபி அவர் ப்ளே பண்ணதுனாலே என்னன்னு தெரில, எனக்கு இந்த படம் நிறைய ராதாமோகன் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு படங்களை ஞாபகப்படுத்துச்சு. ஆனால் என்ன ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா, இது அந்த அளவுக்கு எமோஷ்னலாக இறங்காமல் இன்னும் கொஞ்சம் ஜனரஞ்சகமாக கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு படமாக நான் பார்த்தேன். இது ஒரு ஃபேரான கம்பேரிசனாக நீங்கள் நினைக்கிறீங்களா? ஃபேர் அசஸ்மெண்ட்டாக பார்க்குறீங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு ராதாமோகன் சார் படம் ரொம்ப பிடிக்கும். மொழியாக இருக்கட்டும், அபியன்மானமாக இருக்கட்டும், எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ். ஆனால் இது ஏன் அது வந்துச்சுன்னு எனக்கும் தெரில இந்த டிஸ்கஷனு. பட் ஐ திங்க் இவர் நம்ம குமரவேல் சாராக இருக்கட்டும், அப்புறம் MS பாஸ்கர் சார், ஸோ அவரோட கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் இதில் வந்தோடனே எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அந்த கம்பேரிசன் ஈஸியாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஈவன் அதர்வைஸ் அகைன் ஒருவரை சார்ந்து எடுக்கக்கூடிய ஒரு கதையாக இல்லாமல் மல்டிபிள் கேரக்டர்ஸ், அதை தாண்டி இன்னும் பல நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருப்பது. ஆமாம், ஒருவருக்கு ஒருவர் இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி பேசுவது. ஆமாம். ஸோ அது எல்லாருமே சொல்லும்போது நான் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக தான் பார்த்தேன். எனக்கு ஓகே நைஸ், ஏன்னா சாரும் சூப்பர் படங்கள் தான் எடுத்திருக்காரு. அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் சொன்ன அந்த டிஃப்ரென்ஸ் இது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரமேஷ் திலக் அவங்க டுவர்ட்ஸ் இன்டர்வெல் ஒரு மோமெண்ட்டில் அவர் உணர்கிற ஒரு விஷயம் அநேகமாக நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன். ஏன்டா நான் உங்களை நல்லவனாக நினச்சி உங்களை ஒரு விஷயம் ஒன்று பண்ணால் நீங்கள் எனக்கே ஸ்கெட்ச் போட்டிருக்கீங்களே அப்படின்ற ஒரு சீனை நீங்கள் நினச்சிருந்தா அது ரொம்ப சீரியஸாக எமோஷ்னலாக இன்டென்ஸாகவே நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாம். அது ஒரு சோகமான ஒரு விஷயம் தானே. யார் ஒருத்தனுமே ஒரு நல்லவனாக இருக்கிற ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்கும்போது அவன் ஏமாற்றப்பட்டிருக்கான்னு நினச்சா அது ரொம்ப ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இன்டர்வெல்லுக்காகவா என்னன்னு தெரியல, பட் யூ மேக் ஷுர் தட் த நாய்ஸ் லெவல்ஸ் அண்ட் த எனர்ஜி ஆஃப் ஹவு யூ எண்ட் தட் சீன் இட் செல்ஃப் இஸ் வெரி மோர் என்டர்டெய்னிங் தென் எமோஷனல். இல்லை, அந்த நாய் அங்கே வருவதாக இருக்கட்டும், ஷான் ரோல்டனுடைய ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த இடத்துல என்னவாக அமையதாக இருக்கட்டும், டிட் யூ ஃபீல் லைக் இது வி நீட் டு பிரேக் ஹாஃப் டைமில் இன்டர்வல் பகுதியில் வித் எனர்ஜி, வித்
with some celebration. எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு டிசிஷனாக இருந்துச்சு. ஏன்னா இன்டர்வல் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபன் ஜோனில் தான் முடிக்கணும். இன்னொன்று ரிவீலிங் பாயிண்ட் வந்து இப்போ அவங்க ஏமாற்றிட்டாங்கன்றது அவருக்கு ரொம்ப சீரியஸான இஷ்யூவில் தெரிஞ்சால் பரவாயில்ல. இது ஒரு சில்லி விஷயம், ஒரு டாக் வேட்டரை வச்சு அவருக்கு ரிவீல் ஆகுன்றதே அங்கேயே உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். நான் அதை ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்தேன்னா அது ஒர்க் ஆகிருக்காது. அந்த ரிவீலிங் அது ஒரு செலிப்ரேஷன் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீலை தான் முடிக்கணுன்றது இருந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து நம்மளுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறாரு. இங்கே வந்து அவர் வந்து ரிவீல் ஆகுது, இங்கே டாக் குலைக்குது. ஸோ எனக்கு இதை வந்து நான் ஒரு ஃபன் ஜோனில் தான் பார்த்தேன் இந்த 3த்தையுமே. ஸோ அப்போ நான் அந்த ட்ரீட்மெண்ட் போகிறது நல்லதுன்னு நினச்சேன். நீங்கள் இப்போ ஒன்று சொல்லும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று படுது. நீங்கள் கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. இந்த கன்விக்ஷன் எங்கேருந்து வருது? எது இந்த கன்விக்ஷன் இது நோ கண்டிப்பாக தட் won't work அப்படின்ற ஒரு கன்விக்ஷன் வேர் இஸ் இட் கமிங் ஃப்ரம் ஃபார் யூ? ஏன்னா படங்கள் பார்க்குறோம்ல சார் தேட்டரில். நம்ம தேட்டரில் நிறைய படம் பார்க்குறோம். அதில் நம்மளுக்கு அவங்க கொடுக்குற கவுண்டர்ஸ்லேருந்து எல்லாமே ஸோ அப்போயே ஒரு பயம் இருக்கும். ஓகே இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க போல், இதுக்கெல்லாம் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. நான் வந்து அதே மாதிரி மூவி ரிவ்யூ சைட்லேயும் சும்மா கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது அவங்க கூட நான் நீங்கள் ரிவ்யூ பண்ணீங்களா? இல்லை நான் பண்ணல, நான் பண்ணுற ஒருத்தர் கூட நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த டைமில் அவங்க பேசுகிற விஷயங்கள் அவங்க சுற்றி இருக்க அப்போ நிறைய பேர் வந்து சுற்றி இருக்க நிறைய பேர் வந்து பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுலேருந்து நிறைய விஷயங்கள் பேசும்போது தான் புரிஞ்சுக்கிட்டு ஓகே இவங்களுக்கு இதெல்லாம் இப்படி இருக்குது இப்படிலாம் இருக்குன்னு. அது அவங்க தப்பாகவும் போகும். பட் நம்ம அதில் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அதில் அப்படி தான் நான் எடுத்துக்கிட்டு நினைக்கிறேன். நம்ம படம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் பர்சனலி எனக்கு எது ஒர்க் ஆகுதுன்றப்போ அது தெரியும். இப்போ படம் பார்க்கும்போது எனக்குமே இப்போ இந்த படம் நான் ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக பார்க்கும்போது இதில் எனக்கு இருந்த பிரச்சனைகள் தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. இப்போ நான் தான் எடுத்தேன், எனக்கு அது பிரச்சனை தெரியாமலாம் இல்லை, எனக்கு அது தெரிஞ்சு தான் இருந்துச்சு. இதில் இந்த பிரச்சனை இருக்குது இப்படி இருக்குது. அப்போது அது பார்க்கும்போதே நம்மளுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி படங்களில் வளர்க்கப்பட்டீங்க? எதெல்லாம் பார்த்தீங்க? ஃபார்மேட்டிவ் ஃபிலிம்ஸ், முக்கியமான ஃபிலிம்ஸ்? நான் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது நல்ல ஃபுல் கமர்ஷியல் படங்கள் சின்ன வயசுலேருந்து. அந்த மாதிரி படங்களை தான் நான் எல்லாருமே அப்படி தானே? ஆமாம். ஸோ விஜய் சார் படம் தமிழில் தான் ஃபுல்லாக ஆரம்பிச்சது. அண்ட் ஸோ இந்த சன் டிவியில் எப்போவுமே ஹாலிவுட் படங்கள் ஒரு மதியம் 2 மணிக்கு போடுவாங்க. ஸோ அது அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு காலேஜ் கிட்ட, அதாவது 12th 11th கிட்ட தான் இந்த இங்கிலீஷ் படங்கள் தனியாக பார்க்க ஆரம்பிச்சது, டவுன்லோட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து ஹேபிட் வந்து அப்போ தான் மாறிச்சு. காலேஜ் வந்ததுக்கப்புறம் எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே போச்சு. கொரியனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன வேறு என்ன லாங்குவேஜ், எல்லா லாங்குவேஜ்லேயுமே டவுன்லோட் பண்ணுவோம். பெஸ்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சது. மோஸ்ட்லி எனக்கு எப்படின்னா என்ன எக்ஸைட் பண்ணணும், அதாவது அப்படியே போயிட்டு உங்களை ஒரு பாயிண்டில் எக்ஸைட் பண்ணணும் இல்லாமல் எனக்கு சீன் பை சீன் என்னை எக்ஸைட் பண்ணுற படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயுமே என்னை அழுக வைக்கிற படங்களும் ரொம்ப பிடிக்கும். அதாவது ஹார்ட் ஹிட்டிங்காக இல்லை, பட் ரொம்ப சந்தோஷமாக. இப்போ மிராக்கிள் இன் செல் நம்பர் 7 ஒன்று இருக்குது, அது ஒரு மாதிரி ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும் லாஸ்ட்டில். பட் அது எனக்கு சும்மாவே பார்க்க அழுக வரும். அது எனக்கு அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இல்லை நீங்கள் சீன் பை சீன் அது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இன்ஃபேக்ட் ரைட் அட் த வெரி பிகினிங் இவங்க எல்லாருமே வேறு ஒரு நாட்டிலேருந்து கடல் வழியாக இங்கே வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்றது இந்த மாதிரி ஒரு ஃபிலிம்ஸில் நான் யூஸ்வலாக ஒரு கிராமர் வழியாக இது ரொம்ப ஒரு இன்டென்ஸாக காட்டப்பட்டு தான் நான் பார்த்துருக்கேன். அது எவ்வளோ குவிக்காக நீங்கள் அங்கே யோகி பாபா ஒளிஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் நகைச்சுவையாக டக்குன்னு அதுக்குள்ளே சேர்த்து அந்த இடத்துல ஒரு விஷுவல் கேக் மாதிரி நான் இதை அங்கே விட்டுட்டேன், நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன்ட்டு ஒரு பையன் ஓடி போகிறது. So I kept thinking that it was very interesting that you constantly relied on humor to break tension. Do you என்ன சொல்கிறது, அந்த டென்ஷன் இதுக்கு மேலே அதுவும் இன்றைக்கு படம் பார்க்குற சூழல் என்னவாக இருக்குன்னு நமக்கு தெரியும். இன்றைய தேதிக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம்னு நினைக்கிறீங்களா? எப்படி கேட்குறேன் அப்படின்னா, ஒருவேளை அந்த நகைச்சுவையை நம்ம ஒருவேளை அதிலேருந்து நீக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு மோமெண்ட்ல இருந்து லெட்ஸ் சே யூ அப்ரோச் இட் as a very serious emotional scene. ஆமாம், ஒரு குடும்பம் இங்கே வருது, அவங்க 4 பேரும் கஷ்டப்பட்டு தண்ணியில் இருந்தோமா நீச்சல் அடிச்சுட்டு அப்படி வராங்க, வந்துட்டு போலீஸ் அவனை பிடிக்கிறாங்க, அங்கேருந்து போகிறாங்க. அதில் அந்த யோகி பாபுடைய ஒரு கேக் இல்லைன்னு வச்சுக்கோங்க. there are lots of visual gags throughout this film. இல்லை அப்படின்னா do you think it may not work? ஆமாம், ஒர்க் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது கேரக்டர்ஸ் வந்து நார்மலாக இப்போ தமிழ் பேச போகிறதில்ல, இவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட்டில் ஸ்லாங்கில் பேசுகிறாங்க. இப்போது உங்களுக்கு எல்லாமே ஒரு கொஞ்சம் அவையாகவே தான் வந்துட்டுருக்கு. அப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இருக்க ஒரே டூல் வந்து ஹியூமர் மட்டும்தான். அந்த ஹியூமரை வச்சு தான் நான் கனெக்ட் பண்ணி இவங்களோட ஸ்டோரிஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அது இல்லைன்னா அந்த எமோஷன் என்னன்றதே புரியாமல் போயிடுமோ அப்படின்றது ஒன்று தோணுது. இன்னொன்று வந்து இந்த டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் பேசும்போது அது எல்லாமே ரொம்ப சீரியஸான படங்களாக தான் வந்திருக்கு. அப்போது அதுவுமே என்னென்னா இந்த படத்தை நம்ம இப்படி காட்டக்கூடாதுன்ற ஒரு டிசிஷன் வந்து நான் எழுதுறதுக்கு முன்னாடியே நான் பண்ணது. நான் அதுக்கே நான் சொன்ன மாதிரி தான் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தோட ஹாப்பி சைடை மட்டும் காட்டணும். அதாவது என்ன எக்ஸ்ட்ரீமாக சுச்சுவேஷன் வந்தாலும், ஏன்னா இப்போ எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸு தான் இருக்குது.
நான் பர்சனலாக நான் சொல்கிறேன். அப்போது பிரச்சனை வரும்போது நம்ம அந்த இடத்துல அதுக்கு சீரியஸ் ஆகிறத விட நம்ம சிரிச்சுக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபேஸ் பண்ண தான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபேமிலியும் நான் அப்படி தான் காமிச்சிருந்தேன். என்ன வேணால் பிரச்சனை வரட்டும், ஆனால் அவங்க ஒரு மாதிரி சில்லாக தான் போவாங்க, ஹாப்பியாக தான் இருப்பாங்க. அந்த ஒரு ஜோனில் தான் அந்த ஃபேமிலியை நான் அவ்வளோ வச்சுருந்தேன். நிறைய சீன்ஸே சின்ன சின்ன சிறுகதைகள் போல தான் தோணுச்சு. லைக் இவர் சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற அந்த சீனே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஃபெல்ட் லைக் தட் ஹோல் திங் குட் ஹவ் பீன் a nice ஷார்ட் ஸ்டோரி ஆல்சோ. அங்கேருந்து மகன் பற்றி ஒரு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும், அது எந்த ஸ்பேஸ்க்குள்ளே போகுது, டார்க்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. பட் தென் அகேன் யூ யூஸ் யுவர் ஃபேவரட் டூல், ஒரு நகைச்சுவை, அங்கேருந்து ஒரு பையன் வந்து டான்ஸ் ஆடுவது. எனக்கு ரொம்ப ஹவ் யூ ஸ்டேஜ் தட் என்டையர் சீன், ஹவ் யூ ஆர்கெஸ்ட்ரேட்டட் தட் ஹோல் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஸ்பேஸ். தேங்க்யூ. ஷான் ரோல்டனுடைய ஸ்கோர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்தேன் நான். அவருடைய மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்ஃபேக்ட் இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப அமைதியான ஒரு புரட்சியாகவே பார்க்குறேன் நான். $1 மில்லியன் வரக்கூடிய படங்களாக இருக்கட்டும், அந்த படங்கள் எப்பேற்பட்ட படங்களாக இருக்குது, அது என்ன சொல்லுது, எந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் அணுகுது, அந்த ஸ்டார் அப்படின்ற ஒரு கல்ச்சர்லேருந்து கொஞ்சம் வெளியே நிற்கக்கூடிய ஒரு படங்களாகவே தெரியுது. ஸோ அங்கே இப்போ நீங்கள் ஒரு படம் பண்ணீங்க அப்படிங்கிறதுனால, do you want to talk to me about these brand of cinema? லவர் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க. அதான் இப்போது என்னென்னா, இந்த சப்ஜெக்டை நான் வேறு எந்த ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தெரில. மேபி நான் ஃபுல்லாக ரீச் பண்ணல. பட் ஸ்டில் எனக்கு என்னென்னா, இது பண்ணியிருக்க மாட்டாங்களோன்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா பிகாஸ் என்கிட்ட நான் ரீச் பண்ண வரைக்கும் எனக்கு வந்த கேள்விகள் என்ன, இது யாரை வச்சு நம்ம பண்ணுறது. அப்போது அகைன் அண்ட் அகைன் அது அந்த ஹீரோ சார்ந்து தான் இருக்குது. ஓகே, இந்த ஹீரோ இவர் பண்ணுவாரா, இவர் பண்ண மாட்டாரா அப்படின்ற அந்த டாப்பிக்கில் தான் போச்சு. கதைக்கான ஒரு இதுக்குள்ளேயே வரல. $1 மில்லியன் பொறுத்த வரைக்கும் அவங்க கதைக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஓகே, கதை சூப்பராக இருக்குது. இப்போ இந்த கதைக்குள்ளே நம்ம யார், ஏன்னா எந்த எண்டுக்கு போயிருச்சுன்னா, இது யாரும் பண்ணலன்னா நம்ம புதுசாக கூட யாராச்சும் ஒருத்தர் வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஜோனுக்கே போயிட்டாங்க. ஏன்னா கதை நல்லாயிருக்கு, நம்ம இந்த கதையை எப்படியாச்சும் பண்ணி ஆகணுன்ற ஒரு ஜோனில் தான் அது கிட்டத்தட்ட இருந்துச்சு. அப்போது லாஸ்ட்டாக நாங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சசிசார்ட்ட போனோன்னா சசிசார் உடனே ஓகே சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு என்ன கேட்குறேன்னா, இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் இந்த படம் வெளியே கொண்டு வர முடியாது. ஏன்னா நாட் ஜஸ்ட் ப்ரொடியூசிங் த ஃபிலிம், அதை நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியுது டூரிஸ்ட் ஃபேமிலின்னா, அது காரணம் அந்த புஷ் தான். $1 மில்லியன் அண்ட் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவங்க 2 பேரும் இல்லைன்னா இந்த புஷ் நடந்திருக்காது. ஏன்னா எல்லாருக்குமே போய் சேர்ந்துச்சு. நான் சொல்கிறது டீசர், இப்போ ஒரு பெரிய ஸ்டார் படத்துக்கு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று ஷூட் பண்ணலாம், இது பண்ணலாம். ஒரு சின்ன படத்துக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று பண்ணி, அது படத்துக்கு சம்மந்தமே கிடையாது, பட் அதை பண்ணி அதை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, அது ஐ திங்க் ஒரு ஹெல்த்தியான விஷயமா நான் பார்க்குறேன். ஒரு சப்ஜெக்ட், அதாவது ஒரு கதையை நம்பி அந்த படத்துக்கு வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியான விஷயமா நான் பார்க்குறேன். கண்டிப்பாக. நீங்கள் எழுதும்போது யூ weren't really thinking about casting? இல்லை, நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம அதை யோசிச்சோன்னா அவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணணும், கதைக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமேன்றதை ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை யோசிக்கவே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்தே கதையை மட்டும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் தான் கேஸ்டிங்குள்ளே. லவ்லி. ஐ ஹோப் யூ நெவர் சேஞ்ச். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ராக்ஸ் என்ன இந்த ஃபிலிமில் இருந்து? ட்ராக்ஸ் ஓகே, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மை ஃபேவரட் சாங் இஸ் மனமே. தட்ஸ் மை சாங், தட் சர்ச் சாங். அண்ட் செகண்ட் இஸ் இறகே. தேர்ட் வந்து ஒரே வானம். இதுதான் 3 தான் டாப் 3 எனக்கு. என்னோட ஃபேவரட் வரவே இல்லை, முகைமலை. எனக்கு ரொம்ப சரி முகைமலை. முகைமலை ஆல்சோ. அது எனக்கு ஷான் ரோல்டனுடைய ஒரு ஸ்கோர் பொறுத்து இல்லை. ஐ ஃபீல் லைக் ஹி நோஸ் எக்ஸாக்ட்லி ஹவு டு, என்ன சொல்கிறது, இது வந்து மக்கள் மத்தியில் இந்த இடத்துல ஒரு எனர்ஜி கொடுத்தால் அது அவங்களுக்கு அது என்னவாக மாறும். இந்த இடத்துல நான் கொஞ்சம் பின்தங்கி நிற்கிறேன், இந்த இடத்துல அந்த மோமெண்ட் லெட் இட் பிரீத், இந்த இடத்துல நான் எமோஷன்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல அந்த ஜனரஞ்சக என்டர்டெயின்மெண்ட் ஒரு உணர்வு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு. ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹி இஸ் ஆல்சோ பிக் பார்ட் ஆஃப் த ஹோல் கிரியேட்டிவ் ப்ராசஸ் இட் செல்ஃப். கண்டிப்பாக. இப்போது நம்ம அந்த ஸ்டோரி நரேஷன் இருக்குல்ல, அது மியூசிக் நரேஷனும் ஒன்று இருக்குது தனியாக. இப்போது இந்த மூடை உங்களுக்கு கடத்துறதுக்கு ஷான் சாரோட சப்போர்ட் இருக்குல்ல, அது பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய விஷயத்தில் இப்போ நான் சும்மா சொல்லுவேன், சார் இந்த இடத்துல இப்படி போகலாம் அப்படின்றப்போ அவர் எனக்கு சில விஷயங்கள் சொல்லுவார். இல்லை இந்த மூடுக்கு நம்ம இப்படி ஒன்று பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயத்தில் எனக்கு கைட் பண்ணார். இப்போது கிளைமேக்ஸ் சாங்காக இருக்கட்டும், இப்போ கிளைமேக்ஸ் சாங் வருதுனாலே அதிகபட்சம் எல்லாருமே பேசுறது வந்து என்னென்னா, ஒரு எமோஷனல் சாங்காக பண்ணிடலாம், அது ஒரு எமோஷனல் சாங்காக ஒன்று பண்ணி எல்லாரையும் அழுக வச்சிடணும் அப்படின்றது தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கும் ஷான் சாருக்கும் நாங்கள் அதை அப்படி பார்க்கவே இல்லை. நாங்கள் 2 பேருமே இதை வந்து ஒரு அப்லிஃப்டிங் மொமெண்ட்டாக பார்த்தோம். ஒரு லைஃபோட ஒரு முக்கியமான ஒரு அப்லிஃப்டிங் மொமெண்ட்டாக பார்த்தோம். அப்போ அந்த சாங்குமே நம்ம அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணோம். ஒரு வால்ட் டிஸ்னி படத்தில் வர மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு சாங்காக தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா
அவருக்கு கை வந்த கலை. ஒரு சோகமான பாட்டை போட்டு அழுக வைக்கிறது வந்து அவருக்கு இப்படின்றதுக்குள்ள பண்ணிடுவார். ரொம்ப ஈஸியான வேலை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவர் அதுலேயுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒன்று பண்ணலான்றது தான் அவர் எனக்கு. ஏன்னா அவர் மோட்டிவேஷன் அந்த இடத்துல கொடுக்கலன்னா நானுமே சரி ஓகே சார் அப்படி போயிடலான்ற மாதிரி இருந்திருப்பேன். சின்ன சின்ன விஷயத்துலேருந்தே அவ்வளோ பார்த்து பண்ணார். லைக் இப்போ முகைமலையாக இருக்கட்டும், முகைமலை வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் வேறு மாதிரி ஒரு சினாரியோ சொல்லியிருந்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அப்படி படத்தில் ஆல்பமாக நம்மளுக்கு வந்து ஒரு லவ் சாங் ஒன்று இல்லை அப்படின்னாரு. பட் இந்த இடத்துல இதாகுதே சார் அப்படின்னா, நான் அதுக்கேற்ற மாதிரி ஒன்று சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு லிரிக்ஸை, அதாவது அது சும்மா கேட்டிங்கன்னா லவ் சாங் மாதிரியும் இருக்கும், ஆனால் நீங்கள் படத்தோட பார்த்தீங்கன்னா அந்த விஷுவலுக்கு அப்படியே ஃபிட் ஆகிட்டே இருக்கும் அந்த முகைமலை சாங். ஸோ அதை அந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் சாங்கும் இருக்கும், ப்ளஸ் நமக்கு படத்துக்கு நான் ஆசைப்பட்டது இருக்குது. ஸோ அந்த பிரில்லியன்ஸ் இருக்குல்ல, அது ஷான்ஸுக்கிட்ட பயங்கரமாக இருக்கும். ஸோ ஐ திங்க் நான் அதான் மேடையிலே சொல்லியிருப்பேன், இந்த படத்தில் எனக்கு எவ்வளோ வெற்றி வந்தாலும் அது 50% நான் ஷான்ஸருக்கு கொடுப்பேன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் இருக்குது. லவ்லி. ஒவ்வொரு முறையும் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு புதுசாக ஒரு ப்ராமிசிங் இயக்குனர் வருகை ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா தி மோர் டைவர்ஸ் வாய்ஸஸ் த பெட்டரில், வெவ்வேறு விதமான கதைகள் படங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய ஒரு ஆசையுமே. ஸோ வெல்கம், ஹியர்ஸ் டு அ லாங் ஜர்னி டு யூ. Where do you go from here? Do you have ideas? நீங்கள் ஆல்ரெடி அடுத்து என்ன ஏதுன்னு எழுதி தயாராக? இல்லை, நான் ஆக்சுவலாக இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியா? ஸ்டோரிஸ் ஒன்று போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஷன் ஸ்டேஜ்லேயும் இருக்கேன், சில பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எப்படி போகுதுன்றது கண்டிப்பாக அடுத்து உங்களை அப்ரோச் பண்ணிவிட்டு நீங்கள் ஹீரோ சென்ட்ரிக்கெல்லாம் பண்ண மாட்டிங்களா? தனியாக நமக்குன்னு ஒன்று எழுத மாட்டிங்களான்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களுடைய இப்படி வேணால் நான் கேட்குறேன், வித்தவுட் கிவிங் அவே டூ மச், அந்த பயணத்தில் ஈடுபடுறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? லைக் ஹீரோ சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் இல்லை, எனக்கு அது ஹீரோ ஸ்டார் சென்ட்ரிக் அப்படி வேணால் நம்ம சொல்லலாமா? ஹாய், எனக்கு டேட்ஸ் இருக்குது, உங்கள் படம் பார்த்தேன், எனக்கு ஏதாவது ஒன்று எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே சொல்கிறாங்க. இல்லை, அது அகைன் எனக்கு அப்படி எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அப்படி பண்ணால் நான் சொதப்பிடுவேன்றது மட்டும் எனக்கு தெரியும். நான் அதனால அந்த ரிஸ்க் எடுப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டார்ஸை உள்ளே கொண்டு வர மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் எழுதுவேன். அதுக்கான வேலைகள் பண்ணுவேன். இப்போ அவங்களுக்காகவே நான் அப்படி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ நான் எழுதுகிற அந்த இதில் ஒரு ஸ்டார் உள்ளே வச்சா எப்படி இருக்குமோ அந்த இதுக்கான ஸ்பேஸில் நான் எழுத முடியும். லவ்லி. ஐ விஷ் யூ த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூரிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.